மலை உச்சியில் இவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும்னு சொன்னபோது அப்போது தர்காவுக்கு அருகில் மகா தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வழக்கு போடப்பட்டு அப்போது ஜஸ்டிஸ் வேணுகோபால் அதற்கு தீர்ப்பளித்திருக்கிறார். எந்த ஒரு மதமும் வழிபாடும் இன்னொரு மதத்துடைய நம்பிக்கையில் இடையூறு செய்யும் விதத்தில் இருக்கக்கூடாது, அவர்களுடைய நம்பிக்கையை மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதற்கு அனுமதி கொடுக்காமல் இவங்க கேட்ட இடத்துல அந்த மலை உச்சியில தர்காவுக்கு அருகில் தீபம் ஏத்தணும்னு கேட்டதை தள்ளுபடி செய்திருக்கிறார். அந்த தீர்ப்பை மீறிதான் நேற்றைக்கு இவர் இந்த ஏத்தணும் அப்படின்னு சொல்றார். ஒரு நீதிபதியாக அவர் அரசு தரப்பு வைக்கக்கூடிய வாதங்களை கன்சிடர் செய்வதில்லை. ஏன்னா இவர்கள் அந்த பகுதிக்கு இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவே தீபத்தூண் கிடையாது, தீபத்தூண் கீழே இருக்கிறது, இவர்கள் தீபத்தூண் என்று இப்போது சொல்லுகிறது பிரிட்டிஷ் காலத்தில் தொல்லியல் துறை வைத்த ஒரு எல்லைக்கல் அப்படிங்கிறாங்க. எந்த அடையாளங்களுமே மத ரீதியான அடையாளங்களோ இப்ப மன்னராட்சி காலத்தில் தானங்கள் கொடுக்கக்கூடிய எல்லை கல்கள் எல்லாம் சமணர்களுக்கு கொடுத்தா அதற்குண்டான சின்னம், சைவ கோவில்களுக்கு கொடுத்தால் அதற்கு ஒரு சின்னம், வைணவ கோயில்களுக்கு கொடுத்தா அப்படி ஒரு சின்னம் வைப்பாங்க. நெடுஞ்சாலைத்துறை வைக்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கம் வைக்கக்கூடிய கல்லுல மட்டும்தான் எந்த இதுவும் இருக்காது, சும்மா ஒரு கல்லை நட்டி வச்சுட்டு போவாங்க. இதையும் ஆர்எஸ்எஸ் காரர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த தூணுல எதுவுமே இல்லை, எந்த சிம்பலுமே இல்லை, ஆனா இதுதான் தீபத்தூணு, இங்கதான் ஏத்துவேன்னு சொல்ற இந்த சொல்ற இல்லையா, இது உண்மையிலேயே காலகாலமாக இதில் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நேற்றைக்கு ஜிஆர்எஸ் கேட்கல. அரசாங்கம் இதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கான காரணமான அந்த பகுதியில் தர்காவை தாண்டி சென்று அங்கே நான் தீபம் ஏற்றுவேன் என்று இவர்கள் சொல்லுவதற்கு பின்னால் வழக்கமா அந்த விநாயகர் சதுர்த்தி எப்ப நீங்க பள்ளிவாசல் வழியாதான் போவோம்னு அடம்பிடிப்பாங்க, அது மாதிரியான ஒரு வேலை தான் இப்பயும் பண்றாங்க. ஒரு நோக்கம் இருக்கிறது, இது கலவரத்துக்கு வித்திடும்னு அரசாங்கம் சொல்லுவதையும் அவர் கேட்பதற்கு தயாராக இல்லை.